பார்வதி விஜயாவுக்கு கால் பண்ணுது. விஜயா கேட்குது, சொல்லு பார்வதி அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்லுது, விஜயா ஏன் வீட்டுக்கே வரல, வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு பார்வதி சொல்லுது. அதுக்கு விஜயா கேட்குது, இல்லை பார்வதி வர மாதிரி எனக்கு மனசே சரியில்லை, நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொல்லுது, வீட்டுக்கு வந்துட்டு போ விஜயா அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவும் சொல்லுது, சரி வரேன் பார்வதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா விஜயா பார்வதி வீட்டுக்கு போகுது. அப்போ பார்வதி கேட்குது, வா விஜயா காஃபி எதுவும் போட்டுட்டு வருவா அப்படின்னு. இல்லை பார்வதி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பார்வதி கேட்குது, எதுக்கு 2 நாளாக டான்ஸ் கிளாஸ்க்கே வரல, டான்ஸ் கிளாஸும் எடுக்கவே இல்லை, என்னாச்சு விஜயா அப்படின்னு கேட்ட உடனே விஜயா சொல்லுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல பார்வதி. அதுக்கு பார்வதி கேட்குது, ஏன் என்னாச்சு பார்வதி அப்படின்னு. அதுக்கு விஜயா சொல்லுது, வந்த 3 மருமகளில் நான் ரோஹிணியை மருமகளாகவே பார்க்கல, என் மகளாக தான் பார்த்தேன். ஆனால் ரோஹிணி என்ன காரியம் பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொல்லுது, எல்லாமே எனக்கு தெரியும், உன் வீட்டில் நடந்த விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கேட்குது, உனக்கு எப்படி தெரியும், நான் உன்ட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லையே, இப்போதான் நான் வீட்டுக்கும் வரேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜயா கேட்குது. அதுக்கு பார்வதி சொல்லுச்சு, இல்லை இங்கே ரோஹிணி வந்தா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்லுது, ஓ அதனால தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணியோ, ரோஹிணி இங்கே வந்து அவள் உன்கிட்ட பேசி 2 பேரும் எனக்கு சேர்ந்து ஐஸ் வச்சு எப்படியாவது மனசை மாற்றலான்னு சொல்லி 2 பேரும் பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு விஜயா கேட்குது. அதுக்கு பார்வதி சொல்லுது, விஜயா உனக்கு கிடைச்ச 3 மருமகளுமே நல்ல மருமகள்க, அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியும் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்லுது, நல்ல பொண்ணு தான் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொல்லுது, இங்கே பார் விஜயா, ரோஹிணி வேற ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, எந்த பணக்கார வீட்டு பொண்ணும் இப்படிலாம் அடியை வாங்கிட்டு நிற்கவே மாட்டாங்க, உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்லுது, ரோஹிணிக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க, அப்பாவும் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொல்லுது, அப்பா ஜெயிலில் இருக்கார் தான், அவர் ஒருவேளை 1 மாசமோ ஏன் நாளைக்கோ அவர் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாருன்னு வை, ரோஹிணி அது பாடுக்க பெட்டி பொடிக்கை கட்டிட்டு பேசாட்டில் மலேசியாவுக்கே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு பார்வதி கேட்குது. உடனே விஜயா திருன்னு முழிக்குது, என்ன பார்வதி நீ இப்படிலாம் சொல்ற அப்படின்னு. வாய்ப்பு இருக்கு விஜயா, ஏதோ ரோஹிணின்றனால்தான் நீ கொடுத்த அடியெல்லாம் வாங்கிட்டு அமைதியா இருக்கு, இது வேற பொண்ணா இருந்துச்சின்னு வையேன், உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்துருவாங்க, நாளைக்கே உன் மலேசியா சம்பந்தி ஜெயில இருந்து வெளியில வந்தாருன்னு வை, ரோஹிணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும், நீ அடிச்சது, மனோஜை பிரிச்சு வச்சது, இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இனிமே இங்க இருக்கிறதுக்கு நம்ம மலேசியாவே போயிடலான்னு சொல்லிட்டு பேசாம மலேசியாவுக்கு அவங்க அப்பாவோட கிளம்பி போயிடும், ரோஹிணி போனதோட அவளோட சொத்தும் கிளம்பி போயிடும், நல்லா யோசிச்சுக்கோ விஜயா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் மனோஜ் மேலேயும் தப்பு இருக்குது, மனோஜனோட செல்ல மகன்றனால மனோஜை இனி எதுவும் சொல்லலை. பார்வதி சொல்லுது, இங்கே பாரு விஜயா, ரோஹிணியும் மனோஜையும் பிரித்து வைக்காம அவங்கள எப்பயும் போல இருக்க விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா விஜயா சொல்லுது, ஏதோ நீ சொல்கிற சரி நானும் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. மீனாவுக்கு இங்கே ஃபோன் வருது. மீனாவுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்த மண்டபத்திலேருந்து கால் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மீனா கேட்குது, என்ன சார் ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா அப்படின்னு. ஆர்டர் வந்திருக்குமா, நீ எனக்கு எங்கள் மகாலில் நீ டெக்கரேஷன் பண்ணதை பார்த்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நீ அங்கே போ, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2-3 சாம்பிள்ஸ் வேறு கேட்டாங்க, நீ ஒரு 2-3 சாம்பிள்ஸையும் அங்கே கொண்டுட்டு போமா, அதுதான் உனக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்லுது, சரி சார் நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை கட் பண்ணிருச்சு. முத்து அப்போ வராரு. மீனா கேட்குது, டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, சூப்பர் மீனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீனா சொல்லுது, இல்லைங்க அவங்க 2-3 சாம்பிள்ஸ் வேறு கேட்டிருக்காங்க, அதை நான் எடுத்துகிட்டு போகணும், என்னால் ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு போக முடியாது, என்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து சொல்கிறாரு, ட்ராப் பண்ணிடுறேன் மீனா, இது எதுக்கு கேட்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து மீனாவை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிடுறாரு. முத்து கிளம்பி போயிடுறாரு. மீனா அந்த டெக்கரேஷன் ஐட்டத்தை வச்சுட்டு மகாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சிந்தாமணி அம்மாவும் வராங்க. மீனா அவங்கள பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சிந்தாமணி அம்மா மீனாட பேசுகிறாங்க, என்ன கண்ணு நீயும் இங்கே வந்திருக்க, நீ இன்னும் மாறவே மாட்ட போல, அன்னைக்கே அந்த மண்டபத்தில் டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு தான் கிடச்சிச்சு, இன்னைக்கும் எனக்கு தான் கிடைக்கும்னு உனக்கு தெரிய வேணாமா, என்னை பார்த்த உடனே நீ கிளம்பிருக்க வேணாமா கண்ணு, ஆமா கண்ணு இதெல்லாம் என்ன, இதுதான் அந்த டெக்கரேஷன் ஐட்டமா கண்ணு, இதெல்லாம் ஒரு டெக்கரேஷன் ஐட்டமா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அம்மா மீனா பண்ணி வச்ச டெக்கரேஷன் ஐட்டத்தையும் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மீனாவுக்கு கோபம் வந்துடுச்சு. பாருங்க, நீங்க டெக்கரேஷன் பண்றதுல பெரிய ஆளா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள அவங்க புக் பண்ணிக்க போறாங்க, போனதாட்டியும் அந்த மாதிரி தானே நடந்துச்சு, அவங்க உங்களை புக் பண்ணிக்கிட்டாங்க, நான் எதுவுமே சொல்லலையே, அது மட்டும் இல்லாமல் இப்போ என் டெக்கரேஷனை நீங்கள் கலைக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சிந்தாமணியோட ஆளுங்க எல்லாம் மீனாவோட டெக்கரேஷன் ஐட்டத்தை கிழிச்சு குப்பையில
போட்டுடுறாங்க. உடனே மீனா சிந்தாமணியை பார்த்து சொல்லுது, இங்கே பாருங்க, நீங்கள் என்னை பற்றி பேசுனது கூட எனக்கு தப்பாக தெரியல, ஆனால் என் டெக்கரேஷன் ஐட்டத்தை தூக்கி இப்படி கிழிச்சு போட்டிருக்கீங்க. நீங்களும் அதே வேலையை தான் பார்க்குறீங்க. ஒரு டெக்கரேஷனுக்கு கொடுக்குற மரியாதை இது இப்போவே தெரியுது. நீங்கள் இந்த டெக்கரேஷன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்கன்னு. ஒரு தொழிலுக்கான மரியாதையை உங்களுக்கு கொடுக்க தெரியலை. இப்போ சொல்கிறேன், எதை நீங்கள் குப்பையாக தூக்கி போட்டிங்களோ அதே இடத்துக்கு நான் உயர்ந்து வர்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுது. மீனா கிழிஞ்சு போன டெக்கரேஷன் ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு மாடியில் ஏறி வீட்டுக்குள்ளே வருது. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, என்னம்மா மீனா, என்னாச்சு? டெக்கரேஷன் ஐட்டம்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, நீ வேற சோகமாக இருக்க, எதுவும் கீழே விழுந்துட்டியாமா அப்படின்னு அருணாச்சலம் கேட்குறாரு. அதுக்கு மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற, இப்படியா அவங்க பண்ணாங்க? கவலைப்படாத மீனா, கண்டிப்பாக அவங்களே உன்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு இந்த தொழிலில் நீ பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவோமா அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்லுது, எங்கிட்டு கூடி வர, பேசாமல் பூவை கட்டினோமா இருந்தோமா அதோட நிப்பாட்டி இருக்கணும். இப்படி டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க போகிறேன் அதை எடுக்க போகிறேன் இருந்தால் இப்படித்தான் அவமானப்பட்டு வந்து நிற்கணும் அப்படின்னு விஜயா சொல்லுது. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா விஜயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மீனா உள்ளர முத்து உள்ளர வராரு. மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா எதையுமே காதில் வாங்காமல் அந்த டெக்கரேஷன் ஐட்டத்தை பக்கத்தில் வச்சுட்டு கட்டில் மேலே உட்காந்துருக்கு. உடனே முத்து கேட்குறாரு, மீனா என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்க, அதுவும் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வேற கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மீனா முத்துவை பார்க்குது. ஏன் மீனா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, என்னாச்சு அப்படின்னு முத்து கேட்குறாரு. மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. மீனா சொல்லுது முத்துட்ட, அவங்க என்னை அவமானப்படுத்தினது கூட எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைங்க, ஆனால் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாத்தையும் இப்படி கிழிச்சு போட்டுட்டாங்க, எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மீனா சொன்னதை கேட்ட உடனே பயங்கர கோபத்தில் இருக்காரு சிந்தாமணி அம்மா மேலே.